வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். நாள் ஒன்றுக்கு எத்தனை தவங்கள் செய்யலாம் என்பது கேள்வி. பொதுவாக அடிப்படை பயிற்சியிலேயே நாம் நிறைய தவங்களை கற்றுக்கொள்கிறோம். தீட்சைக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய தவம் ஆக்னை முதல் தவமாக இருக்கிறது. அதற்கு பிறகு சாதி தவம், பிறகு துரிய தவம், அதன் பிறகு துரியாதீத தவம். இந்த துரியாதீத தவம் என்பதுதான் இந்த தவங்களில், அதாவது வேதாத்திரியத்தில் தரக்கூடிய உயர்ந்தபட்ச தவநிலை துரியாதீதம் மட்டுமே. இந்த துரியாதீதம் வேறு எந்த ஒரு அமைப்பிலும் எங்கும் கிடைப்பதில்லை. ஏனென்றால் இதை வடிவமைத்தவர் நம்முடைய குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அதனால் இந்த தவம் இங்கே மட்டும்தான் சொல்லித்தரப்படுகிறது. மற்ற எல்லா பக்கமும் துரியம் மட்டுமே உண்டு. அந்த துரியத்திலேயே இருந்து இந்த அதீதத்தை பெற வேண்டும் என்பது அவர்களுடைய நிலை. நமக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த விளக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு தவநிலை நமக்கு கிடைத்திருக்கிறது. அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று சொல்லலாம். இதற்கு அடுத்து என்று பார்க்கும் பொழுது, இதற்கு அடுத்து என்றால் இடையில் செய்யக்கூடிய தவங்கள், அதாவது துரிய நிலையில் இருந்தபடி செய்யக்கூடிய தவங்கள் சில உண்டு. நித்தியானந்த தவம் அதில் ஒன்று. இந்த தவங்களில் நமக்கு முக்கியமானது என்று பார்க்கும் பொழுது, அதாவது யோகத்தின் வழியாக நாம் நம்மை நான் யார் என்று உணர்வதற்கு தேவையான தவம் என்று பார்க்கும் பொழுது ஆக்னை, துரியம், துரியாதீதம். இந்த தவத்தில் அதீதம் உணர்ந்தால் நாம் செய்யக்கூடிய, உடனடியாக செய்யக்கூடிய தவம் சாதி தவம். இந்த 4 தவம் மட்டுமே போதுமானதுதான். மேலும் முக்கியமாக இந்த துரியாதீத தவத்தில் எல்லா தவமே அடங்கிவிட்டது என்று குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுவார். இந்த ஒரு தவம் செய்தாலே எல்லா தவங்கள் செய்யக்கூடிய நிலையும் இங்கே கிடைத்துவிடும் என்று விளக்குவார். ஆனால் நாம் படிப்படியாகத்தான் இந்த தவங்களை கற்றுத்தேர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அடிப்படை பயிற்சி முடித்த பிறகு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு நிலையாகத்தான் அந்த தவம் செய்ய வேண்டும். ஆக்னை தவம் பொதுவாக 3 மாதங்கள் செய்தால் மிக மிக நல்லது. ஏனென்றால் அது அடிப்படை தவம். இந்த தவம் நன்றாக செய்தால்தான் உங்கள் உயிர் ஆற்றல் ஆக்னை சக்கரத்திற்கு நின்று அந்த யோகத்தின் ஞான திறவுகோலை திறந்து வைக்கும். நீங்கள் நன்கு இந்த யோகத்தில் பயணிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அந்த தவம் நிற்கும். அப்படி ஒரு வழிகாட்டியாக அந்த தவம் அமைய வேண்டும் என்றால் நீங்கள் நீண்ட காலம், ஒரு 3 மாதமாவது அதில் இருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், இந்த ஆக்னை தவம் செய்வதற்கே சித்தர்களுக்கு 12 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இணைந்து கொண்ட அந்த ஒரு நாளிலேயே ஆக்னை தவத்திற்கு வந்துவிடுகிறோம். அப்படியான முன்னேற்றம் இது. அதை புரிந்து கொண்டு உடனடியாக அடுத்தடுத்த தவங்களுக்கு போகாமல் ஒரு 3 மாதமாவது ஆக்னை மட்டும் செய்து பழகி வந்தால் மிக நன்றாக இருக்கும். இதற்கிடையில் உங்களுடைய தவ ஆற்றல் அதிகமானால் உடனடியாக சாதி தவம் செய்து அந்த தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 3 மாதங்களுக்கு பிறகு துரியம் செய்யலாம். துரியத்திலும் நன்கு ஆழ்ந்த தேர்ச்சி பெறுவதுதான் நல்லது. ஏனென்றால் துரியாதீதம் செய்வதற்கு இந்த துரியத்தின் அதீதம் தேவைப்படுகிறது. அந்த பெயரிலேயே பாருங்கள், துரிய அதீதம்தான் துரியாதீதம். அப்படி என்றால் துரியத்தை அதிகமாக செய்தாலே அந்த துரியாதீதம் தவத்திற்கான ஒரு பாதை அங்கே உருவாகிவிடும். மேலும் நம்முடைய அகத்தாய்வு, தற்சோதனை
போன்ற பயிற்சிகளுக்கு துரியம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது ஒரு நாள் ஒன்றுக்கு 3 தவம் செய்வது சரியானது என்று சொல்லலாம். அதாவது அதிகாலை, நண்பகல், மாலை என்று வகுத்துக் கொள்ளலாம். இதற்கு இடையில் தவம் செய்வது தவறா என்று கேட்டால் தவறில்லை, தாராளமாக செய்யலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 4-5 தவங்கள் செய்தால் போதுமானது, அதற்கு மேல் தேவையில்லை. ஆனால் இந்த பயிற்சி கொடுக்கும் ஆசிரியர்கள் உங்களுக்காகவே நிறைய தவங்கள் செய்வார்கள். அது அவர்களுடைய வழக்கம். அது வேறு, ஏனென்றால் அவர்கள் ஆசிரியர்கள், அனுபவசாலிகள். ஆனால் நாம் ஒரு ஆரம்ப சாதகர்கள் 3 தவம் செய்தால் போதுமானது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் தவம் செய்வது மட்டுமல்ல, உங்கள் மனதை பழக்குகிறீர்கள் என்று ஒரு நிலை இங்கு உண்டு. அந்த மனப்பழக்கம் ஒரு அளவில் தான் இருக்க வேண்டும். உடனடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது நமக்கும் முடியாது, மனிதருக்கும் முடியாது. அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும், அல்லது அதுவே ஒரு பிரச்சனையை உருவாகும். அதற்கு இடம் கொடுக்காமல் 3 தவம் என்றால் ஒரு சரியான இடைவெளி கிடைக்கும் உங்களுக்கு. மனம் அந்த அளவிற்கு பழக்கத்தில் இல்லாததான் வந்திருக்கிறது. பல காலமாக, நெடுங்காலமாக இந்த யோகத்திற்கு வருவதற்கு முன்னால் எப்படியோ இருந்திருக்கிறது. அதை உடனடியாக மாற்ற நினைப்பது இயற்கைக்கு விரோதம் என்று சொல்லலாம். ஏனென்றால் மனம் அப்படிப்பட்டது. இந்த மனதை லாபகமாக கையாள வேண்டுமல்லவா? அதற்காக அதனுடைய போக்கில் போய்தான் மாற்ற முடியும். அதற்கு இந்த 3 தவம் செய்தால் அந்த மாற்றத்தை அது பதிந்து கொண்டு படிப்படியாக தன்னை உணர்ந்து அடுத்த நிலைக்கு வந்துவிடும். பொதுவாக ஒரு இசை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பியானோ வாசிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது கிதார் வாசிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக எல்லா நோட்ஸையுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். படிப்படியாகத்தான் அது கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய கை அசைவுகளும் மூளையும் அந்த ஒளிக்குறிப்பை கவனிக்க வேண்டும், அதற்கு பழக வேண்டும். இந்த இடத்தில் ஒரு விரலை அமைக்கினால் இந்த சப்தம் வரும், இந்த கீ நோட் அங்கே வரும் என்று விரல்கள் பழக வேண்டும். அதை மூளையும் உணர வேண்டும், காதுகள் கேட்டு பழக வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளாக கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த இசை உங்களுக்கு மனப்பாடமாகும். அதுபோலத்தான் இந்த தவம் செய்யும் பொழுது உங்கள் மனம் அதில் ஈடுபட்டு அந்த பழக்கத்திற்கு மாறிக்கொள்ள வேண்டும். நாமே வம்படியாக அதை மாற்ற முயற்சித்தால் அது வேறு மாதிரியான விளைவுகளை தந்துவிடும். எனவே 3 தவங்கள் என்பது ஒரு நாளைக்கு போதுமானது. இரவு 8 மணிக்கு மேல் தவம் செய்வதை பொதுவாக தவிர்க்கலாம். ஒரு ஓராண்டு வரை தவம் செய்வதை தவிர்த்துவிடலாம். ஏனென்றால் இந்த மனம் தவத்தில் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் திடீரென்று ஒரு சப்தமோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு தடுமாற்றமோ ஏற்பட்டால் மனம் திடுக்கென்று கலங்கிவிடும். அது இரவு நேரம் என்றால் சொல்லவே வேண்டியதில்லை. பொதுவாகவே இரவில் தனியாக இருக்க சிலருக்கு பயமாக இருக்கும், இருட்டை கண்டால் பயம் இருக்கும். இந்த தவம் என்பது உங்களை விடுவித்து தனியாக உட்கார்ந்து செய்யக்கூடிய ஒரு தவநிலை. அந்த நிலையில் மனம் அதில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சப்தமோ அல்லது ஒரு நடவடிக்கையோ எழுந்தால் மனம் அதிர்ச்சியுறும். அது உங்களுக்கு தவத்திற்கும் தடையாகும், உங்களுடைய அந்த தவ பயணத்திற்கும் தடையாகும். எனவே இரவில் தவம் செய்வதை தவிர்த்துவிடலாம். அதுபோல ஒரு தவம் முடித்து ஒரு குறிப்பிட்ட நேர அவகாசம் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு தவம் முடித்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு தவம் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. வழக்கமான அளவுகளை கெடுத்துக் கொள்ளாமல் 3 தவம் என்று வைத்துக் கொண்டால்
போதுமானது. அதற்காகத்தான் அதிகாலை தவம், நண்பகல் தவம், மாலை தவம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதில் நேரம் என்பது நீங்கள் உங்களுக்கு சாதகமான நேரத்தை அமைத்துக் கொள்ளலாம். எனவே ஒரு நாளைக்கு 3 தவம் என்று படிப்படியாக வந்து கொண்டே இருந்தால் ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த தவநிலைகளை மாற்றிக்கொள்ளலாம். மற்ற தவங்களையும் இதில் கலந்து செய்யலாம், தவறில்லை. ஒரே தவத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தவநிலைகளை எது உங்களுக்கு அந்த நேரத்தில் செய்ய பிடிக்குமோ அது நீங்கள் செய்யலாம். முக்கியமாக தவம் செய்யும் பொழுது எந்த நோக்கமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த தவம் செய்தால் எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று எதுவும் நினைக்கக்கூடாது. அப்படியான ஒரு முடிவில் தவம் செய்யக்கூடாது. நீங்கள் இயல்பாக அந்த தவத்தில் என்ன நிலைகள் உண்டோ அதை நீங்கள் கவனித்து செய்ய வேண்டும். அந்த வழக்கங்களை மாற்றக்கூடாது. அதுபோல சங்கல்பங்களையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு சங்கல்பம் தனியாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இணைத்துக் கொள்ளலாம், அது தவறில்லை. ஆனால் அடிப்படை விஷயத்தை மாற்றக்கூடாது. என்றபடி அதை அமைத்துக் கொண்டால் இந்த தவம் உங்களுக்கு உங்களுடைய யோக பயணத்திற்கு நிச்சயமாக உதவிடும். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.